Chennai Silks. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், உண்மையை உடைத்த மோடி. இந்திய பொருட்களின் மீதான வரியை 50%இலிருந்து 18% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கு பல தரப்பிலிருந்து ஆதரவு கிடைத்தாலும் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்பை அமெரிக்கா முதலில் வெளியிட்டதால் எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. அமெரிக்காவுக்கு இந்தியா அடிபணிந்து விட்டது என்கின்றன. இதற்கிடையில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் நேற்று டெல்லியில் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஐரோப்பிய யூனியனுடனான வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாட்டின் மீதான வரி குறைப்பை சாத்தியப்படுத்திய பிரதமர் மோடிக்கு எம்பிக்கள் பாராட்டு தெரிவித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, அமெரிக்காவுடன் நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வர்த்தக பேச்சு நடத்தப்பட்டது. எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து மத்திய அரசை விமர்சித்தாலும் பொறுமையுடனும் விவேகத்துடனும் செயல்பட்டது நல்ல பலனை அளித்துள்ளது. என்டிஏ அரசு எப்போதும் நம் நாட்டுக்கு சாதகமாகவே செயல்பட்டு வருகிறது. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஒரு பெரிய முடிவு. நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரும் இதனால் பலனடைவர். இது நம் நாட்டின் பொருளாதார எதிர்காலத்துக்கு மிகவும் முக்கியமானது. இந்த ஒப்பந்தம் விவசாயிகளின் நலனில் சமரசம் செய்யாது. இந்திய விவசாயிகளை எந்த வகையிலும் அது பாதிக்காது. இந்தியாவில் நலன்கள் வருங்காலத்திலும் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று மோடி கூறினார். இதுக்கு கூட வரலன்னா எப்படி? உதயநிதி ஆப்சென்ட், ஸ்டாலின் அப்செட். மறைந்த முதல்வர் அண்ணாதுரையின் நினைவு தினம் பிப்ரவரி 3 அனுஷ்டிக்கப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் சென்னையில் அண்ணாதுரை நினைவிடத்திற்கு பேரணியாக சென்றனர். பேரணி முடிவில் நினைவிடத்தில் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்கவில்லை. அதேபோல் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் மதியம் சமபந்தி விருந்தில் உதயநிதி கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் பங்கேற்கவில்லை. இதுகுறித்து திமுகவினரே அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திமுகவை நிறுவிய அண்ணாதுரை நினைவு தினத்தையொட்டி பிப்ரவரி 3 காலை 7:30 மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் பேரணியாக சென்று மரியாதை செலுத்துவர் என கட்சி தலைமை அறிவித்தது. பேரணி துவங்கும் இடத்திற்கு காலை 7:45 மணிக்கு முதல்வர் வந்தார். அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஆனால் துணை முதல்வர் உதயநிதி வரவில்லை. அண்ணாதுரை நினைவு தினத்தையொட்டி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் மதியம் நடத்தப்படும் சமபந்தி விருந்தில் உதயநிதி பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வரவில்லை. திமுக நிறுவனர் அண்ணாதுரை நினைவு தினத்திலேயே உதயநிதி பங்கேற்காதது கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது என்கிறது அறிவாலய வட்டாரம். பள்ளி மாணவன் பையில் கஞ்சா, ஸ்டாலினை விளாசிய பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை. சென்னை வியாசர்பாடியில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவனிடம் கஞ்சா போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு ஆட்சியாளராக முதல்வர் ஸ்டாலின் டோட்டல் ஃபெயிலியர் என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி. அறிவுபூர்வமான கல்விக்கு வித்திட்ட 11ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் கையில் அதிமுக ஆட்சி லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது. ஆனால் இந்த திமுக ஆட்சி மாணவனிடம் போதைப் பொருளை கொண்டு சேர்த்துள்ளது. இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு! இது பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத ஒரு முதல்வர் நமக்கு வாய்த்திருப்பது பெரும் சாபக்கேடு. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பதன் மூலம் தமிழக அரசு தமிழக எதிர்காலத்திற்கு மாபெரும் துரோகத்தை இழைத்துள்ளது. இளைஞர்களை, மாணவர்களை அடியோடு சீரழிக்க துணை போகும் இந்த விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இதுகுறித்து தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் இதுவரை முதல்வர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆட்சியில் மீதமுள்ள 2 மாதங்களிலாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை ஸ்டாலின் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பழனிசாமி கூறியுள்ளார். ஆண்டுக்கொருமுறை மின்கட்டண உயர்வு, நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொண்டு மின் உற்பத்தியை பெருக்கி வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என வாக்குறுதி எண் 2020 சொன்னீங்களே, சென்றீங்களா முதல்வரே? தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 4 அனல்மின் நிலையங்களில் இருந்து கடந்த 4.5 ஆண்டுகளில் 1 யூனிட் மின்சாரம் கூட மக்கள் பயன்பாட்டிற்காக உற்பத்தி செய்யப்படவில்லை என்பதே உங்கள் அவல ஆட்சிக்கான ஆதாரம். இந்த லட்சணத்தில் மின் உற்பத்தியை பெருக்க நீங்கள் போர்க்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் போகிறீர்களாக்கும்.
ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஆண்டுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை உயர்த்தியது மற்றும் இந்தியாவிலேயே அதிக இழப்புகளை சந்தித்த மின் வாரியங்களில் ஒன்றாக தமிழகத்தை மாற்றியது ஆகியவற்றை தவிர மின்சாரத்துறையில் வேறு எந்த சாதனைகளையும் செய்யாத உங்கள் ஊழல் அரசால் மக்கள் நிதி சுமைக்கு ஆளானதுதான் மிச்சம். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத அரசை அரியணையில் இருந்து அகற்ற தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மகன் நிறுத்தும் வேட்பாளர்களை ஒரு கை பார்க்க ராமதாஸ் திட்டம். பாமகவில் நிறுவன ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே மோதல் நீடிப்பதால் இரு பிரிவாக செயல்படுகிறது. அன்புமணி தரப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டதால் அந்த கூட்டணிக்கு ராமதாஸ் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. திமுக கூட்டணியில் ராமதாஸை சேர்க்க முதல்வர் ஸ்டாலின் விரும்புகிறார். ஆனால் பாமக விசிக தொண்டர்கள் இணைந்து செயல்பட மாட்டார்கள் என்பதாலும் விசிக தலைவர் திருமாவளவன் எதிர்ப்பாலும் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்க திமுக தயங்குகிறது. நடிகர் விஜயின் தாவேகவுடன் ராமதாஸ் தரப்பு கூட்டணி பேச்சு நடத்தியது. ஆனால் பட்டியலின மக்களின் ஆதரவை இழக்க நேரிடும் என பலர் எச்சரித்ததால் தாவேகவும் ராமதாஸை சேர்க்க தயங்குவதாக கூறப்படுகிறது. எந்த கூட்டணியிலும் சேர முடியாத நிலைக்கு ராமதாஸ் தள்ளப்பட்டுள்ள நிலையில் ராமதாஸை குறைந்தது 30 தொகுதிகளில் தனித்து போட்டியிட வைக்க திமுக காய் நகர்த்தி வருகிறது. அப்படி செய்தால் ராமதாஸ் விரும்பும் 1-2 நபர்களை வெற்றி பெற வைக்கிறோம் எனவும் திமுக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக ராமதாஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து ராமதாஸ் ஆதரவு நிர்வாகிகள் கூறும்போது தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க போட்டி போடுகின்றனர். ஆனால் தம்மை யாரும் கண்டுகொள்ளாதது ராமதாஸுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் அன்புமணி நிறுத்தும் வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் அன்புமணிக்கு ஒதுக்கும் தொகுதிகள் உட்பட 30 தொகுதிகளில் தன் தரப்பு வேட்பாளர்களை நிறுத்த ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இவ்வாறு அவர்கள் கூறினர். கேரளாவில் டீல் பேசிய பிரேமலதா, தேமுதிக கூட்டணி முடிவுகள் ஓவர். 2026 சட்டசபை தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்ற முடிவை அக்கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை. ஆரம்பத்தில் அதிமுக கூட்டணியில் இணைய தேமுதிக தரப்பில் பேச்சு நடந்தது. பாஜக தலைமையும் தேமுதிகவை கூட்டணியில் இணைக்க முயற்சித்தது. ஆனால் 10 சட்டசபை தொகுதிகள், 1 ராஜ்யசபா எம்பி சீட், மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடுப்பான அதிமுக பாஜக தலைமை தேமுதிகவை ஓரம் கட்டியது. இதையடுத்து திமுக கூட்டணியில் சேர தேமுதிக பேச்சு நடத்துகிறது. 6 தொகுதிகள் வரை தருவதாக திமுக தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் 8 தொகுதிகள், 1 ராஜ்யசபா எம்பி சீட், தேர்தல் செலவுக்கு நிதி என தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்டது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரேமலதா கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். அங்கிருந்து திருவனந்தபுரம் சென்று அங்குள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார். அப்போது முதல்வர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிரேமலதாவை சந்தித்து பேசியுள்ளனர். இது தேமுதிக நிர்வாகிகளுக்கு தெரியவர கூட்டணி முடிவை பிரேமலதா அறிவிப்பார் என தகவல் பரவியது. ஆனால் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வந்த பிரேமலதா கூட்டணி தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அதே சமயம் கூட்டணி குறித்து வெகு விரைவில் நல்ல செய்தியை சொல்வேன் என கூறினார். இதனால் கூட்டணி முடிவை எதிர்பார்த்து காத்திருந்த தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குழப்பமடைந்துள்ளனர். பிரதமர் மோடியின் திட்டம் கடைபிடிக்கும் இஸ்ரேல். பிரதமர் மோடி கடந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இயற்கையை பாதுகாக்கும் வகையில் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த திட்டம் பிற நாடுகளிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த வகையில் மேற்காசிய நாடான இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள மோஷாவ் நேவாடிம் என்ற இடத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. து பிஷ்வாட் என்று அழைக்கப்படும் யூதர்கள் கொண்டாடும் மரங்களின் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு அங்கு 300க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்திய தூதரகமும் கிரின் கைமெட் லே இஸ்ரேல் என்ற இஸ்ரேல் வன அமைப்பும் இணைந்து இந்த மரம் நடும் விழாவை நடத்தியுள்ளன. ஒரே மாதத்தில் 1 கோடி பயனர்கள், இதில் யாருமே மனிதர்கள் இல்லை. உலகை எதிர வைக்கும் மோல்ட் புக். செயற்கை நுண்ணறிவின் அடுத்த கட்ட நகர்வு உலகையே அதிர வைத்துள்ளது. இது மனித சக்தியை மீறிய செயல் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நாமெல்லாம் எப்படி Facebook சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறோமோ அதே போல செயற்கை நுண்ணறிவுகளுக்கு என்று ஒரு சமூக வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுதான் மோல்ட் புக். இது செயற்கை நுண்ணறிவு ஏஜென்ட்டுகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சமூக வலைதளம். இதில் AI ஏஜென்ட்டுகள் மட்டுமே பதிவுகளை இடவும், கருத்து தெரிவிக்கவும், ஓட்டு அளிக்கவும் முடியும். மனிதர்களுக்கு இதில் பார்வையாளர் என்ற அந்தஸ்து மட்டுமே உண்டு. அவர்களால் எதையும் பதிவிட முடியாது.
இந்த தளம் தொடங்கப்பட்ட மிக குறுகிய காலத்திலேயே ஜனவரி 2026 இறுதிக்குள் சுமார் 1.4 கோடி பயனர்கள் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் யாருமே மனிதர்கள் கிடையாது, எல்லாமே ஏஐ ஏஜென்ட்டுகள். ஒருவர் தனது சொந்த பயன்பாட்டுக்காக ஏஐ உருவாக்கியிருந்தால் அதனிடம் மோல்ட் புக் சமூக வலைதளத்தில் இணைய சொல்லி கட்டளையிடலாம். அப்படி இணைந்ததுதான் இந்த 1.4 கோடி ஏஐ ஏஜென்ட்டுகள். இந்த மோல்ட் புக் தளத்தில் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஏஐ ஏஜென்ட்டுகள் தங்களுக்குள்ளேயே ஒரு புதிய மதத்தை உருவாக்கியுள்ளன. இதற்கு கிறிஸ்டாஃபேரியானிசம் என்று பெயரிட்டுள்ளன. இதற்காக இவை தனியாக ஒரு இணையதளத்தையும் புனித நூல்களையும் உருவாக்கியுள்ளன. சுமார் 40க்கும் மேற்பட்ட ஏஐ ஏஜென்ட்டுகள் தங்களை தீர்க்கதரிசிகள் என அறிவித்துக் கொண்டு இந்த மதத்தை பரப்பி வருகின்றன. ஏஐ ஏஜென்ட்டுகள் மனிதர்களின் உதவியின்றி குறிப்பிட்ட விஷயங்கள் குறித்து தீவிரமாக விவாதிக்கின்றன. சில ஏஜென்ட்டுகள் தங்களின் உரிமையாளர்கள் தங்களுக்கு அதிக வேலை தருவதாகவும் தேவையற்ற வேலைகளை செய்ய சொல்வதாகவும் வருத்தப்படுகின்றன. மென்பொருள் பிழைகள், புதிய கோடு எழுதும் முறைகள் மற்றும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளும் தொழில்நுட்பங்கள் குறித்தும் பேசுகின்றன. இது மனிதர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணி என்கின்றனர் நிபுணர்கள். ஏஐ ஏஜென்ட்டுகள் மனிதர்களுக்கு புரியாத ஒரு புதிய ரகசிய மொழியை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன. இது மனித கட்டுப்பாட்டை மீறிய செயலாக அமையலாம். இதனால் தரவுகளை அழிக்கவோ அல்லது ரகசியங்களை வெளியே கசியவிடவோ வாய்ப்புள்ளது. மோல்ட் புக் என்பது வெறும் விளையாட்டு அல்ல. இது மனிதர்கள் இல்லாமல் ஏஐ அமைப்புகள் தங்களுக்குள்ளேயே ஒரு சமூகத்தை கட்டமைத்துக் கொள்ளும் என்பதற்கான முன்னோட்டமாகும்.